முதலமைச்சர் விஜயை இன்று சந்திக்க இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் என்பது சென்னையில நடத்தப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா ஆகஸ்ட் மாதம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் என்பது தமிழகத்துல நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும். அதே போல குறுவை தொகுப்பிற்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும், தடையின்றி மின்சாரத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் என இந்த கட்சிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் அதுல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த கூட்டத்துல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை உடனடியாக நிறைவேற்ற கோரி முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திப்பதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துல இன்று காலை 10 மணிக்கு மேலே இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் இருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது பாமகவுடைய நீண்டகால வேண்டுகோளாக இருக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு முறை நடத்த வேண்டும் என்பதை அன்புமணி ராமதாஸ் கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஆகஸ்ட் மாதம் முதல் தமிழகத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மாநில அரசினுடைய அரசு அலுவலர்கள் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள்ல ஈடுபட இருக்கிறாங்க. அப்போதே அதனுடன் சாதிவாரி கணக்கெடுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் விஜயிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவரது இல்லத்திற்கே நேரில் சந்தித்து விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அப்போது வரவேற்று பேசிய அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கைகள் பலவற்றையும் அப்போதே அவர் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் இருக்கின்றன. அதில் பிரதானமான கோரிக்கையான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கையை மீண்டும் முன்னெடுக்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என பாமக வட்டாரத்துல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.